தெரிஞ்ச முதல் படம் அபூர்வ ராகங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. வே டு ரோகிணி டெம்பிள் ஸ்பெஷல் செக்ஷன் ஃபார் ரஜினி. போற ஒரு பர்கர் கோஸுக்கு பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னால டாட்டாஸ் கொடுத்துங்க. ஏங்க கூகுள் சுந்தர் பிச்சை என்ன சொன்னாருன்னா எப்பா எங்கிட்ட ஒண்ணா மோதுங்க கூலிகிட்ட மோதாதேன். படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். சில கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் ஆசமா இருந்தது. படம் எப்படி இருந்ததுன்னு யார்ட்டுமே கேட்காதீங்க, ஏன்னா எல்லாரும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு. அதனால வந்தோன்னா மாசா இருந்தது தான் ஃபர்ஸ்ட் பதிலா இருக்கும். லோகேஷ் நல்லா படம் எடுத்திருக்காரு, எல்லா காஸ்டையும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு, பாடல்கள் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. தலைவர் பத்தி சொல்ல தேவையில்ல, 50 years is still rocking. தலைவர் அவர் தான் ஃபுல்லா இருக்காரு. அப்படி அடுத்தபடியா உபேந்திர பக்கத்துல சிம்ரான் இருந்தாலும் நம்ம சிம்ரானை பார்க்க மாட்டோம். கரெக்ட். தலைவரோட ஆக்டிங்லாம் வேற லெவல், ஃபிளாஷ்பேக்ல வேற லெவல் இல்லன்னு சொல்றாங்க. இல்ல அது மேலே இருக்கும். அண்டர்கோ சர்ச் ஃபுல் ஆக்ஷன் குட் மூவி. செமையா இருக்கு போய் பாருங்க. I came from Maharashtra actually. I don't understand Tamil, but movie is like very good. It has 4 to 5 mass moments. It's just like Jailer, na? It's just like Jailer. It will be like a 2-3 time watch for the fans and all the audience. It's super. ஒரு 1000 கோடியில 1000 கோடி படத்துக்கு சமையல் போங்க. படமே சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்பவம் மாதிரி இருக்கும் சார். அப்புறமா படம் ஃபுல்லா ஒரே சம்பவமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா படத்துல தலைவரோட என்ட்ரிலாம் அப்படி நல்லா இருந்துச்சு. சாவடி ஜி தலைவர் என்றிக்கம் தலைவர் லவ் யூ சூப்பர் ஸ்டார் என்றிக்கம் என்னிக்கம் superstar. Very good film. Love the movie. Amazing movie. Lokesh, I think it's brilliant. சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா வந்திருக்கு, நல்லா இருக்கு, போனதே தெரியல. தலைவருக்கு முன்னாடி யாரும் எதுவும் இல்லைங்க, தலைவர் தான். தலைவர் நடிச்ச 1975 முதல் படம் அபூர்வ ராகங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு இப்ப ஆன்லைன்ல போட்டு கொண்டு டிக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி தலைவர் எல்லாமே ஏற்கனவே சொன்னேன், அவர் எல்லாமே அச்சனை டிக்கெட்னு போடுங்க. தியேட்டர்லயே சொல்றேன். தலைவர் ரசிகன். ஸோ அவரோட 50 years அதை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்தேன். ஸோ கிளாட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கறதுக்கு சான்ஸ். அவரோட படம் வந்து எந்த படமா இருந்தாலும் வந்து நான் வந்து எவ்வளவு வாட்டி வேணாலும் பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பேன். ஸோ தமிழ்ல நடக்கிறது. ஸோ கண்டிப்பா தலைவர் வந்து என்ன வேணாலும் பாசிபிள். இதுக்கு இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டே இருக்கணும். லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து கிளாஸ் பிளஸ் மாஸ். நான் வேற எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன். கிளாஸ் பிளஸ் மாஸ். எங்களுக்கு அழுகிறதா இல்லை எஞ்சி கத்துறதா வெறியிலன்னு ஆஸ் அ ஃபேனா எங்களுக்கு தெரியல. தலைவர் வந்து லோகேஷ் வந்து படத்தோட முதல் நிமிஷத்துக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தாரு. எங்களுக்கு அது பார்க்க சந்தோஷமா இருந்தது. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேங்க, என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த சிச்சுவேஷன் சிங்கப்பூர்லயே செய்வாங்க, ஆனா இந்த அளவுக்கு பிரமாண்டமா இருக்காது. அந்த வான வெடிக்கிறது, தியேட்டர்ல எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது, இது எல்லாமே நமக்கு கிடைக்காது. இங்க அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் இங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் வந்தோம். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப் அப்படினாரு. வே டு ரோகிணி டெம்பிள் ஸ்பெஷல் செக்ஷன் ஃபார் ரஜினி. அப்படிதான் போகணும். நீங்க படத்துக்கு நிறைய பேர் சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அது எதிர்கட்சி சதிங்க. வாட்டா டாப் யாருமே குறை சொல்ல முடியாது. இது யாரும் குறை சொல்லவும் கூடாது. அவ்வளவுதான். நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. நாகார்ஜுன ஆமா, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு ஷோ. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. நாகார்ஜுனா சார் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அவருக்கு அதுல கிடைச்சிருந்தது. அவருடைய ஸ்பேஸை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு அவரு. ரஜினிக்கு எவ்வளோ, அதான் சொல்றாங்க, ரஜினிக்கு ஒரு 10 ஃபைட் இருந்தா தான் பயங்கரமா இருக்கணும். அந்த மாதிரி ரஜினிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு. வண்டர்ஃபுல் ஒர்க் பை எவ்ரிபடி. எல்லாருமே ஆக்டர்ஸ், டைரக்டர், மியூசிக் எல்லாமே ரொம்ப பிரமாதம். அனிருத் எங்க வீட்டு பிள்ளை. அவர் செம்மையா சூப்பர் ஸ்டாரோட எல்லா படத்துலையும் இப்போ அவர் தான். ஸோ அதனால அவருமே வந்து பிஜிஎம் நாங்களாம் ஆடியோ ரிலீஸ்லேயே பார்த்தாச்சு. அதனால இஸ் வெரி எனர்ஜெட்டிக். No, I think everything is amazing and super film. BGM was amazing. Anirudh did amazing job. எப்பவுமே நாங்க தலைவரோட எந்த படம் ரிலீஸ்க்கு வந்தாலும் 2012 லிங்கா படத்துக்கு வந்து எங்களை தலைவர் திருப்பி எங்களை கொண்டு வந்து கொடுத்தது வந்து ரவிக்குமார் சார். அவருக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி சொல்லுவோம். அவர் அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க தலைவர் திருப்பி வந்தாரு. திருப்பி இவ்வளவு படம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவ்வளவு சந்தோஷப்படுற தலைவர் ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஜெயிலர்ல தலைவரோட ஆக்டிங் இன்னொரு தடவை போட்டு பார்க்க சொல்லுங்க அவளை. அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஒரு இத்தனை கோடி மக்களோட அன்பு இருக்குது. ஒரு அவார்டு அது வந்து ஈக்குவலா இல்லங்க, வேண்டாங்கிறது. எங்களுக்கு மோனிகா சாங்ல கூட தலைவர் தாங்க தேடுறோம். எங்கேயாவது இருப்பாரா? ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடன் ரிசோர்ஸ் மாதிரி எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்சு வச்சு ஒரு சீன் காமிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா of course you know we have to give credit to everyone else. அண்ட் ரொம்ப ஹாப்பி. நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வச்சிருக்காங்க.
அண்ட் எல்லாத்தையும் மீறி தலைவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுவே எனக்கு சில இடத்துல எப்படி இருந்ததுன்னா, இப்ப நல்லா இட்லி சாப்பிட்ட குழந்தைகிட்ட போய் திரும்ப சாப்பிடுன்னும் போது ஒரு மாதிரி முகத்தை திரும்ப பாத்தீங்களா, திகட்டும் பாத்தீங்களா, எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. போற பர்கர் கோசுக்கு பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னால டாடா கொளுத்துங்க. ஏங்க இந்த உலகத்துல வந்து 100 கோடி மக்கள் இருக்காங்க, அது ஒரு 5 லட்சம் பேர் Facebook'ை பார்த்துட்டு கமெண்ட் போட்டானா அதெல்லாம் ஒரு தகவல் சொல்லுங்கிறீங்க. களத்துல இறங்கி மோதுறவன் எவனுமே இல்லையா? ஏங்க கூகுள் சுந்தர் பிச்சை என்ன சொன்னாருன்னா, எப்பா எங்கிட்ட ஒண்ணா மோதுங்க, கூகுள் கிட்ட மோது, கூலி கிட்ட மோதாதன். கூகுள் கிட்ட மோதுனா உனக்கு பரவாயில்ல, திருப்பி ரிட்டர்ன் வரும், கூலி கிட்ட மோதாதன். அவர் சொன்ன மாதிரி இப்ப KS ரவிக்குமாருக்கு அப்புறமா சங்கருக்கு அப்புறமா நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. இல்லைன்னே சொல்ல, அந்த கபாலி இன்ட்ரோல யாராலையும் மறக்கவே முடியாது. பட் ஸ்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் சார், ஒரு கோட் சூட் கிடையாது, ஒரு கூலிங் கிளாஸ் பெரிய சீன் கிடையாது, நார்மல் ஒரு ஷர்ட்டு, ஒரு செப்பல், ஒரு ஜீன்ஸ். அதுல ஒரு ஆளு இந்த ஏஜ்ல ஒரு மாஸ் காமிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், வயசாயிடுச்சு. உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, இல்லை எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாருமே சின்ன பசங்க தான், எல்லாமே ஜென்சி தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோஸ் யாரெல்லாம் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்களா, ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி கான்ட்ரவர்சிஸ் வென் கம்பேரிங் டு ஹிம். டோன்ட் கம்பேர் வித் ஹிம். தலைவா அவார்டு தலைவன் காலங்கிற போட்டு தலைவா, நாங்க அவார்டுக்காக இல்ல, தூக்கி போட்டு மேய்க்க தலைவா. அதாவது இதுக்குன்னே ஒரு தனி ஃபிளைட் பிடிச்சி ஆஸ்கார் அவார்டு அமைச்சாங்க, பாயில் கார்டன்ல ஊத்தி விடுன்னு காலில் அப்படி தட்டு விட்ட தலைவர். so many actors ஒரே ஸ்கிரீன்ல brilliant இருந்தது. I think I'll definitely see it again or 3-4 times. I think amazing villain. I'm a big fan of Nagarjuna. I mean now I'm a bigger fan. Superb. And Rajini, hats off, superb. நாகார்ஜுனா சாரை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. தெலுங்குல பேன் இந்தியா படம் எடுக்கும் போதே நாகார்ஜுனா சாரை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் அவ்வளோ சூப்பராலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் அவரை எதுக்கு வந்து இந்த படத்துல அவர் பேசும்போதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, 18 வயசு கீழே உள்ளவங்க இதயம் பலகீனமானவங்க இந்த இதோ பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தலைவா நெருப்பு பத்தி எரியுது, ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுதா, ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுது, ப்ரூஸ்லி ஆவியா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு, தருன்னு சுத்துறாரு. ஏன் ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அப்போ இருந்த ரஜினி சாரை நாங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பிக்கு எந்த ஊர், அந்த தீ படத்துல அதில் இருக்கிற ஸ்டைலை கொண்டு வந்திருந்தாங்க. அவருடைய அந்த ஹேரு, அந்த லுக்கு, அழகையும் அங்கேயே நாங்களாம் அப்படியே பார்த்துட்டோம், மெஸ்மரைஸ் ஆயாச்சு. அப்புறம் அனிருத்து தலைவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாசம் போடுறாரு. அதான் சொல்றேன், தலைவர் கையில் 5 விரல்ல, ஒன்று லோகி, ஒன்று அனிருத்து, இன்னொன்று வந்து அமீர் கான், இன்னொன்று உபேந்திரா, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரல். தலைவர் தான் கட்ட வரல, தலைவர் ரேகையிலேருந்து வந்தவங்க தானே எல்லாருமே தலைவர் கீழே தாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு நான் இந்த படத்தோட டைரக்டர் ஏதாவது சொல்லலாம் என்ன சொல்றேன்? டேரக்டர் என்ன சொன்னா, கை பிடிச்சி ஒரு கிஸ் அடிப்பேன், கை பிடிச்சி ஒரு கிஸ், லோகேஷ்க்கு ஒரு கிஸ். லோகேஷ் வந்து அடுத்த ஸ்டோரி சப்போர்ட். ஸோ டு பி ஃப்ராங்க், ஏன்னா எந்த கதை யார் டேரக்டர்லாம் எங்களுக்கு அடுத்த முக்கியம். சூப்பர் ஸ்டார் படமா நாங்களாம் வந்துடுவோம். தலைவரை தவிர்த்து இந்த படத்தை யாரை தூக்கி நிக்க வச்சா? என்னங்க இது, திருப்பதியில வந்து பெருமாள் தவிர வேற எதுக்கு டிக்கெட் போடுறீங்க? பெருமாளை பார்க்க தானே போடுறீங்க. தலைவர் படத்துல தலைவர் தான், வேற யாரும் கணக்கே கிடையாது. அவரு தவிர்த்து நீங்க யாருமே கிடையாதுன்ட்டுனே. என்ன தலைவா நீ என்னத்தமா பேசுற கிட்ட? நட்சத்திரத்தை தவிர நிலா இருக்குமா, விரல விட்டு நகை இருக்குமா, கையை விட்டு கட்டவரல் இருக்குமா, அந்த மாதிரி கேக்குற, அதுக்கு என்ன பதில்? குறை சொல்ற மாதிரி இருக்குன்னா என்ன சொல்றோம்? குறை சொல்ற மாதிரி அமீர் கான் வராம இருந்திருக்கலாம், இல்ல அவர் கேரக்டரை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதை தவிர்த்து நல்லா இருக்கு. ஆனா இந்த படத்துல வில்லாதி வில்லன் யாருன்னா ஷௌபின். ரஜினி சாரே சொல்லுவாரு, டே நான் எவ்வளோ வில்லனை பார்த்துருக்கேன்டா, உன்ன மாதிரி ஒரு வில்லனை நான் பார்த்ததே கிடையாதுடா, என்னடா இப்படி அண்டர்டேக்கரை அடிக்க அண்டர்டேக்கருக்கு 7 உயிர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷௌபின் சார் வந்துகிட்டே இருக்காரு. ஷௌபின் சார் மிரட்டிட்டார். ஷௌபின் சார் பார்க்கும்போதே பயமா இருக்கு. இந்த தசாவதாரம் படத்துல ஃபிளக்சர் கமல், சயின்டிஸ்ட் கமலை துரத்திக்கிட்டே இருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி ஸ்ருதிஹாசனை துரத்திக்கிட்டே இருக்காரு ஷௌபின் சூப்பர். நெகட்டிவ்னா A சர்டிஃபிகேட் கிடைச்சது தான். ஏன்னா குட்டீஸை கூப்பிட்டு வந்து பார்க்க முடியல, எங்கள் சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு எங்களால் காட்ட முடியல. ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் தாங்க, சொல்ல முடியாது. இதில் அமீர் கான் வந்து ரோலெக்ஸ் பார்க்குற மாதிரி தான், ரோலெக்ஸோட ஒரு நிழல் மாதிரி வராரு. அவர் வராரு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண எதுவுமே சிங்க் ஆகல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது பிரியாணி வந்து நம்ம மேக் பண்ணும்போது கறி சரியா வேகலை, மசாலா சரியா ஓட்டல, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இல்லை. பட் லோக்கியோட படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், லோகேஷ் கனகராஜோட படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம விக்ரம் மாதிரியோ ஒரு கைதி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னும் 10 படம் வந்தாலும் நீங்க நான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க படம் எப்படி இருந்துச்சு, என்ன எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி கேட்டா எங்களோட பதில் ஒன்னே ஒண்ணுதான், எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. அவரை பார்க்கணும் வர்றோம், 4 ஐல க்ளோஸ் அப் ஷாட், 4 வாக்கு ஸ்லோ மோஷன், தலையை திருப்புற ஷாட் 2,
முடிஞ்சு எங்களுக்கு படம் அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம். மெயினா இன்னொன்னு என்னன்னா, இதுல கதை இல்ல, அது இல்ல, இது இல்ல, ரிவ்யூ பேசுறவங்க இல்ல, நீங்க போட்டதுக்கு இதுக்கு எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, இப்போ எவ்வளவு பேர் வந்து எங்களை ஓட்ட போறாங்க, எந்தெந்த யூடியூப் சேனல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் மட்டும்தான் புத்திசாலிங்களா? நீங்களாம் மட்டும்தான் அறிவாளிங்களா? எங்களுக்குலாம் அறிவு இல்லையா? சொந்த காசு கொடுத்து தானே வரும். சரி, போன படோட சொன்னாங்க, அடுத்த படம் வரானே, அதுக்கு அடுத்த படம் வராமனா இது வந்து அது கிடையாது. சிலது வந்து நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். இது வந்து இட்ஸ் பியாண்ட் தட். அதனால வந்து இஸ் எக்ஸெப்ஷனல் as கலாநிதி மாறன் அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இங்க ஆக்டர்லாம் தனி டெமிகாடுக்கு போயிட்டாருங்க. அவர் நாங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேற மாதிரி அவரோட பிரசன்ஸ் மட்டும் எங்களுக்கு முக்கியம். வேற எந்த கிரைட்டீரியாவே இல்ல எங்களுக்கு. ஏன்னா லோகி இப்படி பிடிச்சார் பீடிய, தலைவர் இப்படி பிடிச்சி புகை மட்டும் விட்டார், பீடிய கையில இருந்து எடுக்கல. அந்த இப்போவே பழைய விண்டேஜ் மாதிரி தாங்க. 10வது மாடிலாம் குதிக்கிறாருங்க, 10 வயசு பையன் மாதிரி குதிக்கிறாரு. ஆமா, புரோதிரி காலில் உண்டான ஏற்கனவே சொன்னேன். ஜாகி சார் இந்த மாதிரி டைவ் அடிக்க முடியாது, சவுத்த பிடிச்சினாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தலைவர் படத்துல பறக்கிற கோசம் பார்க்காத, தலைவர் மட்டுமே பாரு. நான் தான் சொல்லிட்டேன், நான் பழனியில முருகர், தமிழ்நாட்டுல ஜெயிலர், அழிக்கவே முடியாது தலைவா. தீப்பிடிக்கு 2 பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும், அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். ஸ்டேஷனுக்கு வாசல்ல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருந்தாலும் அடிச்சு வெளியே யார் மேடம் சொன்னது? ஃபர்ஸ்ட் அவரை போட்டே இருக்கக்கூடாது. நீங்க வராம அந்த கேரக்டருக்கு சியான் விக்ரம் இல்ல நம்ம ரோலக்ஸ் சூர்யா சாரை இறக்கி இருந்தா கூட, இல்ல உபேந்திராவையே ஃபுல் டைம் இல்லைன்னா நாகார்ஜுனா கேரக்டர் கொடுத்திருந்தா கூட பின்னி எடுத்திருப்பாரு. எதுக்கு வந்து அவரு போட்டு எனக்கு அவரு சாட்டிஸ்ஃபைடே இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ. என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டோன்ட் ஸ்ப்ரெட் எனி நெகட்டிவ் ரிவ்யூஸ். நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. படம் வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது 50 years ஆஃப் ரஜினி சார். இந்த மாதிரி ஒரு தலைவர் படம் பார்த்துட்டு வந்ததுல எப்படி இருக்கு? அதாவது ராமர் 14 வருஷம் வனவாசம் வந்துட்டு திரும்பி வந்தார். இந்த மாதிரி ராமு ராபி கிமு கிபின்னு ஹிஸ்டரியில ராமு இனிமேல் ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு. அப்போ சிகரெட் எப்படி பிடிச்சாரு, இப்போ எப்படி பிடிச்சி மேலே விட்டு அந்த புகை தாங்க ஆவியாகி மேகமாகி மழையா பெய்யுது.